Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் குறையாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் குறையாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களையும் போலவே 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு அநீதி இழைப்பு என திமுக தலைவர் ஸ்டாலின் போட்ட கூப்பாடு பொய் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். நாடு முழுவதும் இந்த தொகுதி மறுவரை தொடர்பான விளக்கங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்றைய தினம் விளக்கமாக நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அந்த சட்ட மசோதாவுடைய நகலை தீயிட்டு கொளுத்தி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்களுடைய இல்லங்களில் கருப்பு கொடியும் ஏற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த திமுகவினுடைய அந்த பிரச்சாரம் என்பது பொய் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் திட்டவட்டமாக தெரிவிக்கக்கூடிய வகையிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் திட்டவட்டமான ஒரு ஆதாரத்தோடும் ஒரு தரவுகளோடும் விளக்கத்தை அளித்திருந்தார். அந்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தினுடைய மக்களவை தொகுதிகள் 59 உயரக்கூடிய நிலையில் மகளிர் அரசியல் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா என்ற ஒரு கேள்வியோடு அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அரசியல் சட்ட திருத்த மசோதா கடந்த 2023ஆம் ஆண்டே நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அடுத்து நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு அவற்றில் 1/3 இடங்கள் பெண்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான சட்ட மசோதாக்கள் தான் நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திமுக மேற்கொண்ட பொய் பிரச்சாரங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மக்களவையினுடைய தொகுதிகள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் விகிதாச்சார அடிப்படையில் அதிகரிக்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாலும் கூட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் வெறுப்புக்கு ஆளாகி அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாமல் தடுமாறி வந்த மு.க. ஸ்டாலின் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதால் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் என்ற அபாண்டமான குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்தில் வைத்து தேர்தல் பரப்புரையை திசை திருப்ப முயன்றதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக தொகுதிகளுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறைக்கப்படாது, விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்தப்படும் என நானும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அளித்த விளக்கத்தை கூட திமுகவினர் ஏற்க மறுத்துவிட்டதையும் சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டிருக்கிறார். தொகுதிகள் மறுவரையும் போது தமிழகத்தின் தொகுதிகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாது, மற்ற மாநிலங்களுடைய தொகுதிகள் எவ்வாறு 50% அதிகரிக்கப்படுகிறதோ அதே போல தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளும் 50%, அதாவது 39 தொகுதிகளாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்களவை தொகுதிகள் 59 தொகுதிகளாக அதிகரிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நாடாளுமன்றத்தில் அறிவித்ததன் மூலம் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டு வந்த அந்த பொய்யான பரப்புரை முறியடிக்கப்பட்டிருப்பது மட்டுமின்றி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் கரி பூசப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதிகள் எந்த வகையிலும் குறையக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எனவும், தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையிலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை திசை திருப்பக்கூடிய வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் முகத்தில் கரி பூசுவது போன்ற ஒரு விமர்சனத்தை அமித்ஷா நேற்றைய தினம் வைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மு.க. ஸ்டாலினின் அனைத்து சதிகளும் படுதோல்வி அடைந்திருக்கிற நிலையில் தொகுதிகள் மறுவரையறை விவகாரத்தில் வீண் பழி சுமத்தி பொய் பரப்புரை செய்த மு.க. ஸ்டாலின் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மாறாக இனியும் திருந்தாமல் புதிதாக செல்லாத காரணங்களை கூறி
மகளிர் இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவுகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக வாக்களித்தால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தாய்மார்களும் தங்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வாக்களித்து ஆட்சியிலிருந்து விரட்டியடிப்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.